முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு பெருங்குளத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகரம் பெருங்குளத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு பெருங்குளத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் எஸ். சேகர் தலைமையில் பெருங்குளத்தூர் தெற்கு பகுதி துணை செயலாளர் பி. புகழேந்தி வரவேற்புரையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் மாநகர செயலாளர், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஆர். ராஜா, தலைமை கழக பேச்சாளர்கள் கரூர் முரளி, செங்கை சந்தானம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் 4வது மண்டல குழு தலைவர் டி. காமராஜ், பொதுக்குழு உறுப்பினர் ஆர். எஸ். சங்கர், பகுதி கழக நிர்வாகிகள், மாநகர பகுதி கழக அணிகளின் நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருந்தாலும் அவர் எடுத்து வைக்கிற இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று எத்தனை தேர்தலை களங்கண்டாரோ அத்தனை தேர்தலிலும் இன்றைக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் ஒருவர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகி பவழவிழா கொண்டாடுகிற நாம் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி, ஒரே கொடி, ஒரே சின்னம், ஒரே கட்டுக்கோப்பாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கமும் இருக்க முடியாது. அதற்கு மேலாக இந்த இயக்கத்திலே ஒரு சிறு பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து இந்த இயக்கத்தை அனைத்து கழகத்துடைய முன்னோடிகளும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். இன்றைக்கு கூட சட்டமன்றத்திலே 84 வயதுக்கு மேல் இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று சபாநாயகத்தில் முதல்வர் சொல்லி அண்ணனை அமர வைத்து பேச வைங்கள் என்று சபா, ஏன்னா அவர் பக்கத்து சீட்டு தான், உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்றதுக்கு முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. இவர் அந்த செக்ரட்டரிகிட்ட சொல்லி அவர் சபாநாயகர் முதலமைச்சருக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அமர்ந்து பேச வேண்டும் என்று சொன்னவுடன் அமர்ந்து விட்டு அதற்கு அவரும் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் நன்றி தெரிவித்து அங்கே பேசி அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ நாங்கள்லாம் போய் பொதுவாக அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், நாங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் போய் இன்றைக்கு முதலமைச்சரிடத்தில் நேரடியாக பேச முடியாது. எங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட, நன்கு தெரிந்திருந்தாலும் கூட, நான் 2 நாளைக்கு முன்னே சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பேசுறேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்தேன், நான் இன்னைக்கு பேச போறேங்கன்னு. உடனே முதலமைச்சர், நீங்க பேச போறீங்களா? ஆமாண்ணே. எங்க மானியத்தில் பேச போறீங்களா இல்ல பொதுவா பேச போறீங்களான்னாரு. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.